மாதாந்திர மீட்டர் கொண்டு வரேன்னாங்க, அதுவும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் டீசலில் குறைக்கிறேன்னாங்க. அந்த அம்மா கன்னியாகுமரி அம்மா என்ன சொன்னாங்க, முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலையே. நீட்டை ஒழிக்கிறேன்னாங்க, ஒழிக்கல. மது விலக்கு முதல் கையெழுத்து போறேன்னாங்க, ஒழிக்கல. எல்லாமே எங்க பாக்கெட்ல இருக்குது. நாங்கள் பாக்கெட்ல அவங்கள பணம் தான் வச்சுருக்கிறாங்களே தவிர எதுவும் ஒழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, பாக்கெட்ல இல்லை. நாங்கள் ஒரு நடைப்பயிற்சியில் 20 வருஷமா 25 வருஷமா வந்துட்டு இருக்கோம். நாங்கள் லைட் மெம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். இந்த இடத்த சரி பண்ணி கொடுங்க, அந்த பாதையை ஒழுங்கு பண்ணி. ஏன்னா இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லதுன்னு அரசாங்கம் சொல்கிறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வரவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்துக்காக வரவங்களுக்கு இல்லைங்க. கேட்டாக்கா அதுக்கு ஒரு ஜோன் இருக்கு, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு வரலாம் நாங்க பாதிப்பட்ட இடத்துல தான் ரூல்ஸ் கொடுக்குறாங்க, ரோடு போறதுக்கு ரூல்ஸ் இல்லையா? இல்லை, இதை சீர் பண்ணலாம். இது யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல போறதில்லை. இதுக்கு அரசாங்கமே பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்?